viewers, welcome to clara's kitchen. நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது அரிசி அப்பளம். அரிசி அப்பளம்னு சொல்லலாம், இலை வடாம்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி 1 கிலோவுக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசியை நேற்று நைட்டே இந்த ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போயோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். அதோட அரைக்கும்போது நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாகணுன்னா குறைச்சிக்கோங்க, ஒரு 5 or 4 குறைச்சிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, சீரகம் 1 ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ போய் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்பம் மாதிரி மாவு மாதிரி இதை நம்ம கரைச்சிக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சம் சீரகத்தை போடுறேன். அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு விட்றேன். இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சா கொஞ்சம் புளிப்பு சுவையோட நல்ல வத்தல் வெள்ளையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறது. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு நம்ம போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுவோம் நம்ம. இப்போ இந்த மாவை கரைச்சாச்சு. இதை எப்படி ஊற்றணுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு பேனை வச்சு அதில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சம் ஊற்றி வச்சு இதை ஊற்றி வச்சுருக்கிற தட்டில் 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து பாருங்கள், எடுத்துருங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு கரண்டி வச்சு இப்படியே எடுக்கணும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? இந்த பாருங்க, இந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒரு தட்டில் வச்சு, நீங்கள் வெயிலே தேவையில்லை, இந்த வீட்டிலே வச்சு ஒரு டேபிளில் வச்சு 2 நாள் காய வச்சிங்கனாலே அழகான அப்பளம் கிடச்சிடும் நமக்கு. இது வெயில் காலம் தொடங்கிருச்சு. இனிமேல் அப்பளம் வத்தல் வடாமெலாம் போடுற சீசன் இது அழகாக நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், 2 நாள் வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் இதை நான் காய வச்சேன். நான் வெயிலில் காய வைக்கல. எவ்வளோ அழகாக பாருங்கள், கண்ணாடி மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். பாருங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்குது. அப்பளம் போலயே வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் பொறுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை வறுத்துக்கோங்க. சுவையான இலை வடாம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி அப்பளம்னு கூட சொல்லுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.